நேத்திக்கு நம்ம அழைப்பை குறித்து நம்ம பார்த்தோம். ரட்சிப்பில் முதலாவது கிருபை வர்றது என்னதுன்னா அழைப்பு, கால். ஓகே, நீங்கள் வராதவங்க யூடியூப்பில் நம்ம ஸ்டடி போட்டிருக்கோம். தயவு செய்து நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. ஏன்னா ரட்சிப்பு பற்றின போதனைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா அப்படின்றத இந்த போதனையிலேருந்து தான் தெரியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா அப்படின்றத இந்த போதனையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரட்சிப்பை வேதத்தின் அடிப்படையில் சரியாய் புரிந்து கொள்வதும் அவசியம். ஒருவேளை ரட்சிப்பை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போதனை, இந்த ஸ்டடி உங்களை கண்டிப்பாக சரி செய்யும். அதனால் ரட்சிப்பு எல்லா விஷயத்தையும் விட ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரட்சிப்பை இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் போடுற யூடியூப்பில் போய் கட்டாயமாக நீங்கள் பார்த்துருங்க. ஒரு வேளை இந்த ஸ்டடியில் நீங்கள் இருக்கிறீங்க புரியல அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் போய் வீட்டில் பார்க்கலாம். முதலாவது கிருபை அழைப்பு பற்றி நம்ம பார்த்தோம். தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிறார். முதல் கிருபையாக அதுதான் ரட்சிப்பில் நடக்குது. ஓகேங்களா? அழைப்பு. ஸோ அழைப்பு தேவன் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த வருகிற ஒரு கிருபை என்னன்னா ரட்சிப்பில் மறுபிறப்பு. நம்ம பாடியில், நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா வெவ்வேறு அங்கங்களாக இருக்குது. பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் இருக்குது. கை தனியாக இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது. கையில் என்ன இருக்குது? விரல்கள் இருக்குது. விரலில் என்ன இருக்குது? நகம் இருக்குது. அப்புறம் நம்ம பாடியில் என்ன வேறு என்ன இருக்குது? தலை இருக்குது. தலையில் என்ன இருக்குது? வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, முடி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கும், பொதுவான மருத்துவமனை. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா காய்ச்சல், சளி அப்படின்றவங்க இன்ஜெக்ஷன், மாத்திரை கொடுப்பாங்க. அது பொதுவான மருத்துவமனை, ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நம்ம அதை பண்ணுவாங்க. கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் அங்கே பொதுவான மருத்துவமனையில், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் என்ன பண்ணுங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு என்ன இருக்காங்க, தனியாக இருக்கிறாங்க டாக்டர்ஸ். எல்லாமே உடம்பு தான், ஆனால் தனித்தனி அங்கங்களாக இருக்கிற பார்ட்ஸுக்கு அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களா? அது இந்த டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்ம பாடியில் இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து அதை மட்டுமே நிறையா படிப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, கிட்னிக்கு தனியாக அவங்க படிச்சிருக்காங்க. அப்புறம் தொண்டை, தைராய்டுக்கு தனியாக, தொண்டைக்கு தனியாக, நரம்பு அல்லது எலும்பு, பார்த்திங்களா? இந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இதெல்லாம் தனியாக அவங்க தனியாக அந்த நம்ம பாடியில் இருக்கிறத தனியாக எடுத்து அதுக்குன்னு படிக்கிறது. அந்த மாதிரி ரட்சிப்பு அப்படின்பது பொதுவானது. ரட்சிப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்றத மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு விஷயமும் ரட்சிப்பில் நடக்கிற ஒரு கிருபைகள். இரண்டாவதாக என்ன வருது அப்படின்னா ரட்சிப்பில் மறுபிறப்பு. ஓகேங்களா? மறுபிறப்பு இங்கிலீஷில் ரீஜெனரேஷன் அல்லது நியூ பர்த். மறுபிறப்பு அப்படின்பது என்னென்னா திரும்பவுமாக பிறப்பது, ஆவிக்குள்ளாக திரும்பவுமாக பிறப்பது. இந்த மறுபிறப்பை அந்த வார்த்தையில் சமமாய் வேத வசனத்தில் நிறைய வார்த்தைகளை போட்டு நிறைய இடத்துல வேறு வார்த்தையில் அதே அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் இது இப்போ நான் சொல்கிறது மறுபிறப்பை குறித்தான வெவ்வேறு வார்த்தைகள். ஓகேங்களா? வெவ்வேறு வார்த்தைகள், ஆனால் பொருள் ஒன்று தான், அர்த்தம் ஒன்று தான், ஆனால் வேறு வார்த்தையை பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எபேசியர் 2:5
உயிர்ப்பிக்கிறார், அதாவது உயிர்ப்பித்தார் அப்படின்னு இருக்கும். ஓகே, உயிர்ப்பித்தார் அப்படின்னா அதே தான், மறுபிறப்பு தான். அதை பற்றியே தான் வேற ஒரு வார்த்தையில் சொல்லப்படுது. கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம், அங்கே உயிர்ப்பித்தார் அப்படின்ற வார்த்தையும் இருக்கும். 2 கொரிந்தியர் 5:17 அந்த வசனத்தில் புது சிருஷ்டி அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். புது சிருஷ்டி அப்படின்னாலும் ஆவிக்குள்ளாக மறுபடியும் பிறப்பது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். வேற ஒரு வார்த்தைனா அது. புது சிருஷ்டினாலும் மறுபிறப்பு தான். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்துலேயும் மறுஜென்மம் அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கும். அதற்கும் மறுபிறப்பு தான் அர்த்தம். ஓகே, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 27, எசேக்கியேல் 36 26லேருந்து 27வது வசனம் வரைக்கும் அங்கே நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயம், ஸோ கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயம் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு இருக்கும். அந்த நவமான இருதயம் அப்படின்னா என்னன்னா மறுபிறப்பு. ஓகே, சேம் கான்செப்ட் தான், அர்த்தம் ஒன்று தான், ஆனால் வார்த்தை வேறு. இது எல்லாமே மறுபிறப்பை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஓகே, சரி, இதெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகள். இப்போது மறுபிறப்பு என்றால் என்ன, அந்த கேள்விக்கு வருவோம். அதற்கான பதிலை நீங்கள் கட்டாயமாக எழுதிக்கோங்க. மறுபிறப்பு என்றால் என்ன? ஓகே, கர்த்தர் மனிதனின் அகவாழ்வில், அகவாழ்வில்னா உள்ளான வாழ்வில், இருதயத்திற்குள்ளாக வாழ்வு, அதுதான் அகவாழ்வில். கர்த்தர் மனிதனின் அகவாழ்வில் மனிதன், அதாவது கமா அகவாழ்வில், அதுக்கப்புறம் கமா மனிதன் தன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக விதைக்கும் பரிசுத்தமான வித்தே மறுபிறப்பு. ஸோ கர்த்தர் மனிதனின் அகவாழ்வில் கமா மனிதன் தன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக விதைக்கும் பரிசுத்தமான வித்து, ஒரு உயிர் விதைக்கும் பரிசுத்தமான வித்தே மறுபிறப்பு. ஓகே, இந்த டெஃபினிஷன், இது மறுபிறப்புக்கான பொருள். மறுபிறப்பு என்றால் என்ன? இந்த டெஃபினிஷன்லேயே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும் என்னதுன்னு. ஓகே, ஸோ தேவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக என்ன பண்ணுறாரு? செய்கிறாரு. அதுக்கு ஒரு மறுபிறப்பு தேவை, அது பரிசுத்த ஆவியானவர் அது செய்கிறார். ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிறது எல்லாம் என்னென்னா மறுபிறப்புனா என்ன அப்படின்றதுக்கான விளக்கம். ஒரு 5 பாயிண்ட்டை நம்ம மறுபிறப்புக்கான விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட்டு, மறுபிறப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. முதலாவது விஷயம் என்னவென்றால், யோவான் 3வது அதிகாரத்தில் இயேசு நிக்கோதேமுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பார். நிக்கோதேமுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ மறுபடியும் என்ன பண்ணணும்? பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமுக்கிட்ட சொல்லுவார். யோவான் 3வது அதிகாரத்துக்கு போயிடுவோம். ஏழாவது வசனம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். மறுபிறப்பை குறித்தான 8வது வசனத்தில் விளக்கம் தரப்படுது. இயேசு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். காற்றானது தனது இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது.
ஸோ இங்கே காற்று எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடைசி வார்த்தை பாருங்க, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஸோ மறுபிறப்பு அடைகிற ஒரு மனுஷன் காற்று எந்த திசையிலிருந்து வருது எந்த திசைக்கு போகுது அப்படின்னு நமக்கு தெரியாதோ அந்த மாதிரி அவனுக்கு நடக்கும் அப்படின்றார். முதலாவது பாயிண்ட் என்னன்னா, மறுபிறப்பு என்பது நம்முடைய புற கண்களால் பார்க்க முடியாது. நம்மளுடைய கண்கள்னால ஒரு மனுஷனை பார்க்க முடியாது, மறுபிறப்பை பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இது உள்ளான இருதயத்திற்குள்ளாக நடக்கிற ஒரு சம்பவம். எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது, உண்மைதானே? அந்த மாதிரி தான் இந்த மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு அவன் எப்படி ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு இருதயத்திற்குள்ளாக போய் நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளுடைய கண்களினால் இந்த மறு ஜென்மத்தை பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஓகே, முதலாவது விஷயம் இது. இன்னும் உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்குறேன். ஆனால் காற்று எங்கேருந்து வருது எங்கே போகுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அந்த மாதிரி தான் இந்த மறுபிறப்பும். இந்த மறுபிறப்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருதயத்திற்குள்ளாக எப்படி நடக்குது அப்படின்பது நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் மறுபிறப்பு அடைஞ்சிட்டானா அப்படி என்பதை நம்மளால் பார்க்க முடியும். எப்படின்னா, அது வெளிப்புறமான ஒரு வாழ்க்கையினால் அவன் திடீர்னு இயேசுவை விசுவாசிப்பான், தேவனுடைய வார்த்தையை கேட்பான், சபைக்கு வருவான், தேவன் என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ அதுக்கு கீழ்ப்படிவான். இதெல்லாம் நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியும் இல்லையா? இது ஈஸி. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்பதை நமக்கு தெரிய வரும். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே, வெளிப்புறமாக அவன் விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ளாக அந்த மறுபிறப்பு நடக்குது. அது நமக்கு தெரியாது. இந்த மறுபிறப்பின் விளைவு தான் என்னது? இயேசுவை விசுவாசிக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறது, இதெல்லாம் மறுபிறப்பினுடைய விளைவு. அதைத்தான் பார்க்க முடியும், விளைவை தான் பார்க்க முடிய மறுபிறப்பு எப்படி நடக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. இரண்டாவது இந்த மறுபிறப்பு என்பது ஆவியானவர் மட்டுமே செய்கிற ஒரு வேலை. ஓகே, ரெண்டாவது ஒரு மறுபிறப்பை பற்றி, இந்த மறுபிறப்பு யார் மட்டும்தான் செய்கிறதுனா பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே செய்கிறார். இதில் மனுஷனுடைய வேலை எதுவுமே கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, வசனம் எபேசியரில் நம்ம பார்க்கும்போது அங்கே வாசிக்கிறோம் என்னென்ன, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ விசுவாசம் அப்படின்றது நாம் செய்கிற வேலை, கரெக்டு தானே? ஆமாம் தானே? இப்போ நாம் செய்கிற வேலை. கவனிங்க, இந்த விசுவாசம் தேவன் மேலே வைக்கிறோம், அதற்கு முன்பதாகவே மறுபிறப்பு நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, விசுவாசிக்கக்கூடிய அந்த இருதயத்தை மறுபிறப்பின் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறாரு. அந்த மறுபிறப்பின் மூலமாகவே நம்மளுடைய இருதயம் மாற்றப்படுது. இது யார் மட்டும்தான் செய்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் செய்கிறாரு. மறுபிறப்பு அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இயேசு என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். இப்போ விசுவாசத்துக்கு முன்னாடியே என்ன வருது? மறு பிறப்பு வருது. ஓகேங்களா? ஸோ இது 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 இந்த மறுபிறப்பில் நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் இது பண்ணணும், நீங்கள் பாவத்தை விட்டு விலகணும் அப்படின்றதுல எந்த ஒரு நீங்கள் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் செய்கிற வேலை. ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து மூன்றாவது பாயிண்ட் என்னது? மறுபிறப்பை குறித்து இந்த மறுபிறப்பு என்பது உடனடியாக நடக்கக்கூடிய ஒன்று. இந்த கிருபை, ஓகே, மறுபிறப்பு என்பது உடனடியாக, எப்போ சுவிசேஷத்தை கேட்டு அந்த மனுஷன் தேவனுடைய சந்நிதிக்கு முன்னாடி வர்றானோ அப்போயே அவன் மறுபிறப்பு அடைகிறான். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸாக அப்பயே மறுபிறப்பு அடைகிறான்,
கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷன் மறுபிறப்பு அடைகிறான் அப்படின்றது கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க பிரதர் அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் எப்படி பிறக்கிறோம்? சரீர பிரகாரமாக பிறக்கிறோம். ஒரே தடவை தான் பிறக்கிறோம். எத்தனை பர்த்டே நம்ம கொண்டாடுறோம்? எத்தனை பர்த்டேம்மா செலிப்ரேட் பண்ணுறீங்க? ஒரே பர்த்டே தானே செலிப்ரேட் பண்ணுறீங்க. குழந்தை எப்படி இந்த உலகத்துக்கு வருது? குழந்தை கால் தனியாக, கை தனியாக, உடம்பு தனியாக, கால் தனியாக, தலை தனியாக வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாங்கெல்லாம் எடுத்து ஓட்டுவாங்களா? இல்லை, ஒரே அடியாக எல்லாமே ஒன்று வரும். அந்த மாதிரி எப்போ சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் கேட்குறானோ அப்பயே மறுபிறப்பு அடைகிறான். கொஞ்சமாக மறுபிறப்பு அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபிறப்பு. மறுபிறப்பு என்பது உடனடியாக நடக்கக்கூடிய கிருபை. நான் நிறைய கிருபையே நம்ம இந்த ரட்சிப்பில் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னு. சில கிருபைகள் ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைகிற கிருபை இருக்குது. ஓகே, ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைகிற, வளர்ந்து போய்கொண்டு இருக்கிற கிருபைகள் இருக்குது. ஆனால் இந்த கிருபை இது வளர்கிற கிருபை இல்லை. ஒரே தடவை ஒரு முறை மட்டுமே நடக்கூடிய ஒன்று. புரிஞ்சுக்கோங்க. சில வேத போதனைகள் இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். அதனால தான் நான் வித்தியாசப்படுத்தி நான் சொல்கிறேன். சில கிருபைகள் ஒரு தடவை மட்டுமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும். திரும்ப திரும்பி அதெல்லாம் நடக்காது. அதில் ஒன்று தான் மறுபிறப்பு. ஓகே, இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிருபைக்கு வரும்போது வேறு கிருபையெல்லாம் சொல்லும்போது அது வளரும். ஒவ்வொரு நாளும் அது நமக்கு தேவையாகவே இருக்கும். ஒரு முறை மட்டும் இல்லை, டெய்லிக்கும் அந்த கிருபை நமக்கு வளர்ந்துட்டே வரும். ஸோ அந்த அங்கே வரும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதுக்கும் அது அப்போ சொல்லும் போதுக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸாக அப்போ அந்த ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய கிருபை தான் இந்த மறு பிறப்பு. ஓகே, அடுத்தது மூன்றாவது தானே? ஸோ 1 2 3 4வது கிருபை என்னன்னா, சரி, 4வதாக இந்த மறுபிறப்பை குறித்து என்னதுன்னா, அது விசுவாசத்துக்கு முன்னாடி மறுபிறப்பா இல்லை மறுபிறப்புக்கு முன்னாடி விசுவாசமா? நான் அதாவது மறுபிறப்பு என்பது நான் திரும்பவுமாக பிறக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுறேன்னு தான் அர்த்தம். நான் நான் கிறிஸ்துவ மேலே விசுவாசம் வச்சதுனால மறுபிறப்பு அடைகிறேன்னா, இல்லை மறுபிறப்பு அடைஞ்சதுனால விசுவாசிக்கிறேனா? மறுபிறப்பு அடைஞ்சதுனால நான் விசுவாசிக்கிறேன்னா, விசுவாசத்தினால மறுபிறப்பு அடைகிறேனா? மறுபிறப்பு அடைஞ்சதுனால தான் நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் இந்த பாயிண்ட்டு. ஓகே, ஒரு மனுஷன் மறுபிறப்பு அடையலைன்னா அவன் விசுவாசிக்க முடியாது. ஸோ அப்போது எது முதல்ல வருதுன்னா மறுபிறப்பு, அதுக்கப்புறம் தான் விசுவாசம். இதுதான் 4வது பாயிண்ட்டு. ஓகே, கடைசியாக 5வது பாயிண்ட் என்னதுன்னா, இது தப்பான ஒரு சிந்தனை, தப்பான ஒரு மறுபிறப்பை குறித்தான கருத்து. கடைசியாக தப்பாக எது இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். என்ன தப்பாக இருக்குது அப்படின்னா, இந்த மறுபிறப்பு நம்ம மனசுக்குள்ளாக நடக்கிற ஒன்றாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இது செய்கிறாருன்றது சொன்னேன். அப்போது அதை செய்யும்போது எந்த விதமான புதிய ஒரு இருதயம் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம மறுபிறப்பு அப்படின்னாலே புதுசாக மாறிடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுடைய இருதயம்லாம் புதுசாகிடுது, நம்மளுடைய இருதயம் புதுசாகிடுது அப்படின்னா ஏதோ பரிசுத்த ஆவியான மறுபிறப்பு அடையும் போது வேற ஒரு இருதயத்தை உள்ளே கொண்டாந்து வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மறுபிறப்புன்னா வேற ஒரு ஏதோ ஒன்று நம்ம பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக வைக்கிறாரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது மறுபிறப்பு. இப்போ மறுபிறப்பு என்னென்னா, இருக்கிற ஒன்றே தான் சிந்தை மட்டுமே மாறுகிறது. எதையுமே புதுசாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம உடம்புல புகுத்துறது கிடையாது. ஓகே, ஸோ சிந்தை மாறுகிறது, அதுதான் ரேடிக்கல் சேஞ்ச் ஆக மட்டும்தான் இருக்கிறது. ஸோ இதுதான் மறுபிறப்பு. இந்த கிருபையை பற்றி நம்ம பார்க்கிறோம். நம்ம தொடர்ச்சியாக நம்ம அடுத்த கிருபை என்ன ரட்சிப்பில் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.